ஸோ இப்போ ஜாமெட்ரி பார்க்கலாமா பசங்களா? 10th மேக்ஸ் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டால் இந்த 3-4 விஷயம் தான். ரஃப் டயக்ராம். இந்த ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபேன் டயக்ராம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ரஃப் டயக்ராமும் நமக்கு இருக்கணும். ஓகே, அண்ட் வி ஷுட் ட்ரா லைன் செக்மெண்ட். நம்மளோட லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லடா பசங்க. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்ல ட்ரா பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்தனா தான் மார்க் போடுவாங்க. அண்ட் ஃபேன் டயக்ராம் பக்காவா பண்ண போறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது மொத்தம் 4 மாடல்ஸ் தான் என்னமோ இருக்கு உங்களுக்கு ஜாமெட்ரியா. அதுல 2 மாடல்ஸ் இதுல நான் சொல்லி கொடுத்துருவேன். மீதி 2 மாடல்ஸ் எங்க வரணும்? யூ ஷுட் அசம்பிள் அட் லைவ் 6:30ல. நம்மளுக்கு 4th சாப்டர் ரொம்ப கம்மியான எக்ஸசைஸ் தானே இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ரொம்ப கம்மி தான். அதில் நான் உங்களுக்கு ஜியோமெட்ரி சம்ஸும் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, ஸோ எவ்ரிஒன் பிரசன்ஸ் மஸ்ட். ஸோ அதை நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகேவா பசங்க? கன்ஸ்ட்ரக்ட் triangle similar to a given triangle ABC with its sides equal to 6/5. What's its corresponding sides of a triangle? இப்படிலாம் கொடுக்குறாங்களே, என்ன மேம் பண்ணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சுக்கணும்டாப்பா. ஓகேங்களா? ஒரு சின்ன ட்ரையாங்கிள், எனி ட்ரையாங்கிள் வித் எனி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன வரப்போகுது? கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ட்ரா எனி ட்ரையாங்கிள். ட்ரா ட்ரையாங்கிள் வித் எனி மெஷர்மெண்ட். சொல்ல நீங்க பாட்டு இங்க எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஐ ஷுட் ட்ரா ரே. எனக்கு ஒரு ரே வேணும் வித் QX அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ற மாதிரி. சரிடா பசங்களா? அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ற மாதிரி. ஸோ அக்யூட் ஆங்கிளுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அக்யூட் ஆங்கிள்லாம் வச்சு நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு ப்ரொடெக்டர் வச்சு அக்யூட் ஆங்கிள் வரைகிறது இட்ஸ் பெட்டர்னா. ஸோ 40க்கு 40 வேண்டாம், 30 நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 30 மெயின்டைன் பண்ணிங்கன்னா பேரலல் லைன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இதுக்கு ட்ரா ரே QX. இது வந்து ABCங்கிற ட்ரையாங்கிள் எக்ஸுங்கிற ஒருத்தவங்க நான் மேக் பண்றேன். ஓகே, அதை நான் இங்க செகண்ட் பாயிண்டா எழுதுறேன். ட்ரா அ ரே BX. என்ன பண்றேன்? மேக்கிங் அக்யூட் ஆங்கிள் வித் யார் கூட? BC கூட. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட், அவ்வளவு. சரியான பசங்க? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்க மொத்தம் 6 எது பெருசோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் ட்ரா பண்ண போறேன். எது பெருசோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் நான் ட்ரா பண்ண போறேன். ஸோ ஐ நீட் அ ரூலர் அண்ட் ஐ நீட் அ காம்பஸ். இது நான் எப்பவுமே ரூலரை வந்து 1 சென்டிமீட்டருக்கு வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் குட்னா 1 சென்டிமீட்டருக்கு வச்சுக்கேன். சரிங்களா? அதை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு பிளாட் பண்ண போறோம். ஓகே, how easy to draw. எத்தனை பாயிண்ட்ஸ் தான் பசங்களா? 6 பாயிண்ட்ஸ். எத்தனை? 5 வரைஞ்சிட்டோமா? 6வது. ஓகே, ஸோ இப்போ எப்பெல்லாம் நியூமரேட்டர் இது வந்து வேண்டாம், இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் டினாமினேட்டர்ல இருக்காங்களோ அவங்கள தான் C கூட நான் மேட்ச் பண்ணும். யார் டினாமினேட்டர் இருக்காங்க? 5th பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் B1, B2, B3, B4, B5 அண்ட் B6. இந்த மாதிரி இருக்காடா பசங்களா? நான் வந்துட்டு 5th பாயிண்ட் கீழே டினாமினேட்டர்ல யாரோ அவங்கள தான் நான் மேட்ச் பண்ணணும். ஸோ 5th பாயிண்ட்டை கொண்டு போய் நான் C கூட மேட்ச் பண்றேன். ஓகே, அண்ட் ஐ வாண்ட் அன் எக்ஸ்டெண்டட் லைன். இது வந்து எனக்கு எக்ஸ்டெண்டட் லைன் வேணும். ஸோ இந்த லைனை கொஞ்சம் ப்ராப்பராக போட்டுப்போம். எக்ஸ்டெண்டட் லைன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் இருந்தால் பெட்டர். ஏன்னா எப்படியும் வெளியே தான் வரப்போகுது உங்களோட ட்ரையாங்கிள். ஸோ எக்ஸ்டெண்டட் லைன் போட்டு ட்ரா பண்ணலாம். ஃபைன். இப்போ இதுக்கு பேரலா ஒரு லைன் ட்ரா பண்ணும். நீங்க உன்னோட குவான்டிட்டினா CB5க்கு பேரலா இன்னொரு லைன் வரையும். ஸோ பேரலல் லைன்ஸ் அப்படின்னா இங்க இருக்க ஆங்கிளும் இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு ஆர்க்கை வச்சு ட்ரா பண்ண பாக்குறேன். ஓகே, ஸோ see this, I am extending. நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இவ்வளவு தூரம் போதுமா? போதும். இதை வச்சு நான் ஒரு ஆர்க் வரைகிறேன். ஓகே, அதே பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே வச்சு அதே மாதிரி ஒரு ஆர்க்கை ட்ரா பண்றேன்.
புரியுதாடா பசங்க? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆங்கிளை மெஷர் பண்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் மெஷரிங் திஸ் வித் காம்பஸ். அந்த இடைவெளி இருக்குல்ல, அந்த ஆர்க்கை நான் மெஷர் பண்ற காம்பஸ் வச்சு, புரியுதுங்களா? ஸோ அதை தூக்கிட்டு வந்து நம்ம எங்க போட போறோம், இந்த ஃபைல வச்சு அகைன் டிரா பண்றேன். இப்போ இந்த இன்டர்செக்ட் பண்ணதுல யாரா பசல இந்த பாயிண்ட்டையும் இந்த இந்த பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணி நான் ஒன்று வரையணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இந்த பாயிண்ட். ஸோ அதை கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணி ஐ ஆம் drawing a parallel line. ஓகேங்களா? எனக்கு ஸோ ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த லைனையும் இந்த லைனையும் ட்ரா பண்ணி இந்த ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த பிங்கை நான் ஒயிட்டாக மாற்றிட்டேன் பசங்களா, ஓகேவா? ஸோ கலர் சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அகெயின் இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு parallel லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த parallel லைன் இஸ் a very tough task by doing this side. ஓகே, இங்கே ஒன்று வரைஞ்சாச்சு, அதுக்கு ஏற்றாப்புல இங்கேயும் நான் வரைகிறேன். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறோம். see this கரெக்டா, இட் இஸ் கரெக்ட்லி பைசெக்டிங் திஸ் பாயிண்டா, அவ்வளோதான் செக் பண்ண வேண்டியது. பார்த்தீங்கன்னா கரெக்டா பைசெக்ட் பண்ணுதா? ஆமாம். அதை எடுத்துட்டு வந்து இந்த பாயிண்ட்ல வச்சு பைசெக்ட் பண்றோம். ஸோ வாட் இஸ் இட் பாயிண்ட், இந்த பாயிண்ட். இப்போ இவனையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் a parallel lines. See, parallel பார்க்கும் போதே தெரியுதா பசங்களா? So this is C dash and this is A dash. அவ்வளவுதான், triangle வரைஞ்சாச்சு. This is such similar things. Okay, so நான் சொன்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்டா பசங்க. So what is your rough draw? உன்னோட rough draw எப்படி இருக்க போகுது, உங்ககிட்ட இப்படி ஒரு triangle இருக்கு and சிமிலரா இப்படி ஒரு triangle இருக்கு. அவ்வளோதான். சரியாடா பசங்க? திஸ் இஸ் யுவர் rough draw. ஸோ A, B, C, A, C dash, A dash. திஸ் இஸ் யுவர் rough draw. வேற எதுவும் நம்ம ட்ரா பண்ண வேண்டாம். நான் பசங்களா அவ்வளோதான். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் 2 பாயிண்ட் எழுதிட்டோமா? மூணாவது பாயிண்ட் என்னது? மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்றோம். என்ன பண்ணணும் பசங்களா, லொக்கேட். எத்தனை பாயிண்ட்ஸ் லொக்கேட் பண்ணணும்? 6 பாயிண்ட்ஸ். என்னென்ன? ஆன் எங்க? QX with. ஓகேவா? எப்படி லொக்கேட் பண்ணீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் லொக்கேட் பண்ணீங்க? B1, B2 up to B6. ஸோ such that B to B1, B1 to B2 இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? since 5 is less than 6, 5 is less than 6, நம்ம என்ன பண்ணணும், join Q with C. ஓகேங்களா? அதை ஜாயின் பண்ணிட்டோம். ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், we are putting and mark, draw. ஓகேவா? draw a parallel line from B6 to C dash in the extended line of, ஓகேவா, in the extended line of BC. BC extended line draw பண்ணிட்டு, so parallel, draw a parallel line, draw a parallel line. சரிங்களா? எந்த லைனை draw பண்ண போறோம், now we are trying B6 C dash to B5C, B5C in the extended line of BC ல draw பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் draw a parallel line C dash to A dash, C dash A dash to CA in the extended line of, in the extended line of, யாரோட extended line ல, AB ங்கிற extended line draw பண்றோம். So complete, we get an required triangle AB dash, B, A dash, C dash and B அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகேவாடாப்பா? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 mark கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் PQR in which PQ is equal to 8 centimeter. PQ is equal to 8 centimeter. ஸோ சொல்றத நம்ம ட்ரா பண்ணி பழக்கணும்.
ஓகேவாடா பசங்க, என்ன ட்ரை பண்ணும் 8 சென்டிமீட்டர். ஒரு நிமிஷம். ஓகேவாடப்பா, கரெக்டா? We have 8 centimeter. Okay, we have 8 centimeter. PQ is equal to 8 centimeter. சரிடாப்பா, ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன, இது கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாமா? அடுத்து என்ன பண்ணணும்னா R is equal to 60 சென்டிமீட்டர் நான் வரைய போறேன். R is equal to PQனா R எங்கேயோ வரப்போகுது. ஸோ R 60 சென்டிமீட்டர் வரைய போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, draw the median RG from R to PQ is 5.8 centimeter blah blah blah. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இங்க 60 சென்டிமீட்டரா யாடா பசங்களா, 60 சென்டிமீட்டரா. ஸோ சம்திங் இங்க 60 சென்டிமீட்டர்னா நான் PQன்னு சொல்லிட்டு இங்க 60 சென்டிமீட்டருக்கு ஒரு டயக்ராம் வரைய போறேன். ஸோ ஐ ஹாவ் டு டேக் தி ப்ரொடெக்டர் பசங்களா. ஓகே, என்ன பண்ணுவோம், எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வைங்க இந்த லைன் மேலே, அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த லைன் மேலே கரெக்டாக வச்சுட்டேன். ஓகேங்களா, என்ன மார்க் பண்ணும், 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டருங்கிறது இங்கே இருக்க பாயிண்ட் பசங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட். இதுக்கு நேராக ஒரு ரே போட போகிறோம். இதுக்கு நேராக ஒரு ரே ஆர் லைன், ரே ஆர் லைன் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ PE ட்ரா பண்ணுறோம் வித் சேம் 60 சென்டிமீட்டர் 60 டிகிரியை வச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் நான் போடுறேன். ஓகே, இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ வித் PEக்கு ஓகேவா, Pங்கிற இந்த லைனுக்கு, இந்த லைன் மேலே ஓகேவாடா பசங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் அக்யூரேட்டா போடுறேன். திஸ் இஸ் 90 டிகிரி. 90 இந்த லைனை பேஸா வச்சு 90 டிகிரிக்கு ஐம் ஜஸ்ட் பிளாட்டிங் ஹியர். ஓகே, பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யாடா பசங்க, ஸோ 90 டிகிரிக்கு பிளாட் பண்ணியாச்சுப்பா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், we have plot this 90 degree and நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு, 9 செக்மெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரொடெக்டர் நம்மளுக்கு வேணும், இந்த சைடு வச்சுக்கலாம். ரூலர் வேணுமா, ரூலர் நம்மளுக்கு வேண்டாம். கிராஸ். ஓகே, we need a compass now. we need a compass now. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு O பாயிண்ட்டை நான் ட்ரா பண்ண போறேன். ஸோ ஆக்சுவலி மார்க் யோர் பாயிண்ட். மார்க் யோர் பாயிண்ட் இஸ் ஓல ஃபிக்ஸ் பண்ணி, ஓல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பாதிக்கு மேல, ஒரு பாதிக்கு மேல, சர்டைன் பாதிக்கு மேல டிரா பாயிண்ட், மேல கீழே டிரா பண்ணுங்க. சரிங்களா, ஓகேவாடா பசங்களா. அதே மாதிரி என்ன பண்ணா, நான் ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சிடறேன். நான் இதை ஃபுல் சர்க்கிள் வச்சுதான் வரைய முடியும். இங்க பாதி, ஸோ வேண்டாததை நான் ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யா, ஸோ ஒரு பாதி மாதிரி
டன்டா பசங்க. ஸோ அகைன் என்ன பண்றோம், அதே மெஷர்மெண்ட் வச்சு அங்கேயும் இங்கேயும் நான் பிளாட் பண்றேன். ஓகே, அதே மெஷர்மெண்ட்டை நான் கியூல வச்சுக்கிட்டு பில வச்சுக்கிட்டு மாத்தல, சரிங்களா? ஓகே, அதே மெஷர்மெண்ட்டை ஐம் ஜஸ்ட் இன்சர்ட்டிங் இன் பி அண்ட் ஓ ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை இன்னும் நான் கொஞ்சம் போடணும். ஸோ இப்போ இந்த டெலிட் பண்ண வேண்டியதை டெலிட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு வேணும். யாரா பசங்க? ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க, இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் போட போறீங்க. ஓகே, இது வந்துட்டு இங்க மார்க் பண்றது, இந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஓ அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஜி, ஓஜி. ஓகே, டன். இப்போ நம்ம போடுற பசங்க இந்த ஓ தான் சென்டர். ஆக்சுவலி சர்க்கிள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வரைக்கும் வரும். அந்த சர்க்கிள் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இப்போதைக்கு இந்த பாதி சர்க்கிள் மட்டும் போடுறேன், மீதி சர்க்கிள் வந்து கனவா போயிடுச்சு. சரியா பசங்க? ஸோ ஓபி அண்ட் ஓக்யூ தான் ரேடியஸ். ஸோ அவங்கள ரேடியஸா வச்சுதான் நான் வந்து டிரா பண்ண போறேன். ஸோ see this, I'm drawing. ஸோ ஓ ஓ பாயிண்டை வச்சு OQ and OP வழியா போற மாதிரி I'm just drawing a circle. ஓகேவாடாப்பா? அம்பிட்டு தான், சரிங்களா? ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஆர் பாயிண்ட்டை பிளாட் பண்ண போறோம். ஸோ எப்படி ஆர் பாயிண்ட்டை பிளாட் பண்றது? சர்க்கிள் வரைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இந்த சர்க்கிள், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சினாலே சர்க்கிள் PNQ வச்ச மாதிரி ஒரு சர்க்கிள் வந்துடும். இப்போ நம்ம ஆர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓபி அண்ட் ஓக்யூ தான் ரேடியஸ். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போறீங்க அண்ட் ஓபி அண்ட் ஓக்யூ தான் ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸை மேஜரா வச்சு we have drawn a circle. இப்போ நம்ம மீடியன் பார்க்க போறோம். ஸோ 5.8 சென்டிமீட்டர் இருக்க போதும். ரைட்டடா பசங்களா? ஸோ த மீடியன் கோஸ் டு பி ஆர்ஜி. ஜிக்கும் ஆருக்கும் நம்மளுக்கு 5.8 மீட்டர் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன பண்ண போறோம், அதே தான் ஒரு ரூலர் எடுத்துக்க போறோம். அதுல 5.8 சென்டிமீட்டரை நாம வச்சுக்க போறோம். ஓகேங்களா? 5.8 சென்டிமீட்டர். ஆஹா, ஓகே. ஸோ திஸ் இஸ் தி மெஷர்மெண்ட். இதுக்கு நேரா நம்ம வைக்க போறோம். ஓகே, இந்த லைன் அண்ட் இந்த லைன் இங்க இருக்க போறோம். ஓகேவாடா பசங்களா? ஸோ இதை தூக்கி எங்க வைக்க போறோம்? ஸோ G பாயிண்ட்ல வச்சு I'm going to make an arc. அவ்வளவுதான். That's it. Okay, so we have an arc. This is our arc. சரிடாப்பா? அதுதான் நம்மளோட ஆர்க். அந்த ஆர்க்கும் இதுக்கும் நம்ம ஒரு லைன் டிரா பண்ண போறோம். ஆர்க் கிடைச்சிருச்சு. இதை மெஷர் பண்ணா 5.8 சென்டிமீட்டர் வரணும். அப்பதான் கரெக்ட், இல்லைன்னா தப்பு. ஓகே, ஸோ
RNPக்கு ஒரு லைன் அண்ட் RNQக்கு ஒரு லைன். டயக்ராம் ட்ரா. ஓகேவா? இப்போ அதோட முடியல, நம்ம நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் வேற கண்டுபிடிக்க போறோம். யாரா பசங்களா? So what you are going to make an altitude. Okay. ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் வரையிருக்கு, திருப்பி நம்மளுக்கு காம்போஸோட உதவி தேவை. ஓகே, ஸோ ஹேவ் திஸ் பாயிண்ட் இந்த ஓகே எல்கியூவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோமா? ஸோ ஹேவ் திஸ் எக்ஸ்டெண்டட் லைன் ரெப்ரசன்ட். இதோட எக்ஸ்டெண்டட் லைன்ல தான் நம்ம ஆல்டிடியூட் வரைய போதும். சரி, ஏன்னா எப்பயுமே அதோட அவுட்புட் லைன் அப்படிதான் வரைக்க போகுது. ஸோ நான் வந்து ஐ ஷுட் கட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? எனக்கு வந்துட்டு நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த லைனும் இந்த லைனும் ஒரு இடத்துல கட் பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ கட் பண்ற மாதிரி நான் வரைகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ரைட்டடா பசங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மெஷர்மெண்ட்டை மாற்றவே மாற்றாதீங்க, அதே எடுத்து இங்க வச்சுக்கிட்டு நாம இப்படி ஒன்று அண்ட் இங்க வச்சுக்கிட்டு இப்படி. ஓகேவாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? we should draw this and R closer. அவ்வளவுதான். ஓகேவா? உங்களோட ஆல்டிடியூட் கிடைச்சிச்சு. இல்லைன்னா நான் கிரீன் கலர் லைனை வரைகிறேன். சி, இந்த ஆரையும் ஓகேவாடாப்பா? கண்ணு தெரியுதா? இதுதான் அந்த ஆல்டிடியூட். திஸ் இஸ் த ஆல்டிடியூட். ஓகே, ஸோ இதுக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணீங்கன்னா லென்த் ஆஃப் இது கிடைச்சிட போகுது. ஸோ மெஷர் பண்ணலாமா? I'm just measuring. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தள்ளி. ஓகே, மெஷர் பண்ணலாமா? how many? 3.8. 3.8 தானே கண்ணுக்கு வந்துச்சு. யாரா பசங்களா? ஸோ எவ்வளோ இருக்கு? 3.8. கொஞ்சம் நீ பார்த்து மெஷர் பண்ணனா 3.8 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் லாட்டிடியூட் இஸ் 3.8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்டா பசங்களா. இதை இன்னும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு லைவ்ல சொல்லித்தரேன். ஸோ மீட் யூ ஆல் இந்த லைவ் அண்ட் கிராஃப் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் எப்படி போடணுன்றது சில சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஸோ பாய் பாய்.